ஆகியிருக்கிறார். எல்லா உதவிகளையும் சென்று குறிப்பாக எங்கள் தென்னிந்திய திரைப்பட உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் அத்தனை ஒரு பாசங்களை உண்மையிலே எவ்வளவு இருக்கிற விஷயம். ஒருத்தர் வரும்போதே தெரியும் அதான் சொல்லுவாங்க, மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவர்கள் மட்டுமே மக்களின் இதயத்தை திறக்க முடியும். அதை நல்லா தெரிந்து வச்சவர்கள். அவர் வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த பிரச்சனைக்கு தான் வந்துருங்க, கல்யாணம் தெரியும். இந்த அதாவது அவருக்கு என்ன வீட்டில் பிரச்சனை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, இப்படி ரொம்ப பேர் கஷ்டமான ஒரு விஷயம். சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பேரை இருக்கக்கூடிய அத்தனை பேர் நம்ம முடியும். அதே போல எங்க சங்கத்தில் இருக்க அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு அவர் அதே போல அவர்கள் ஓடி தமிழ் 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 என்று தமிழ் ஈழத்திற்காகவும் முதன்முதல் ஒருத்தர் வரும்போதே இப்பதான் கன்னியாகுமரியில் வந்து ஷூட்டிங் இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜயகாந்தை பற்றி பேசணும்னு சொன்னா எவ்வளோ இருக்கு. முக்கியமா அவருடைய அந்த நட்புக்கு வந்து இலக்கணும். அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை பூரா வந்து அதை மறக்கவே முடியாது. அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமையாகிடும். அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுக்க ரெடியா இருந்தாங்க இருக்காங்க. நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார், அரசியல்வாதிகள் மேலேயும் அவர் கோபப்படுவார். ஏன் கோபப்படுவார், ஆனா யாருக்கும் அவங்க மேல கோபம் வராது. ஏன் சொன்னா இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் இருக்கு, சுயநலம் இருக்காது, ஒரு அன்பு இருக்கு. அவர் வந்து ஒரு தைரியத்துக்கும் வீரத்துக்கும் இலக்கமானவர். அவர்கிட்ட பழகினவருக்கு வந்து எல்லாருக்குமே அவரை பற்றி சொல்றதுக்கு எவ்வளவோ வந்து நினைவுகள் இருக்கு. எனக்கு வந்து எவ்வளவோ இருக்கிறதுல ஒரு ரெண்டு முக்கியமானது. எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர் மீடியா ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே வந்து அங்கே ரொம்ப தொந்தரவாக இருந்தது, கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ விஜயகாந்த் அங்கே வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அது என்ன பண்ணாலும் தெரியாது எல்லாரையும் வந்து அங்கிருந்து சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்துலேயே இந்த ரூம் போடுங்க, யார் வராங்க பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அண்ணன்னு சொன்னாங்க. அது வந்து குடும்பத்தால் வந்து அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர் மலேசியா ஷோக்கான நான் நடிகர் சங்கம் ஷோக்காக போகும்போது
மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு. ரசிகர்கள் அவங்க எல்லாமே ரொம்ப சூழ்ந்துட்டாங்க. மீடியா இல்லாமல் வரவே முடியல. ஒரு 5 நிமிஷம் திண்டாடுறேன். அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பஸ்ஸில் வந்து பார்த்துட்டு அப்படியே இறங்கி வந்தார். இந்த டவல் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாரையும் ஒரு அடித்து விரட்டி அப்படியே ஒரு பாதியாக்கிட்டாங்க. அப்படியே பாதியாக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்கள் சொக்கமாக இருக்கீங்களே, ஒன்றும் ஆகலையேன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் கடைசி நாட்கள் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கேப்டன் அவருக்கு வந்து பொருத்தமான பேர். 71 பால், அவ்வளோதான். நல்ல பவுண்டரிஸ், பல சிக்ஸர்ஸ், நூற்றுக்கணக்கான இவங்களை குவித்து மக்களை மகிழ வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டார். வாழ்ந்த ஒரு கோடி, மறைந்த ஒரு கோடி. மக்கள் மனதில் யார்? விஜயகாந்த். வாழ்க விஜயகாந்த். நாம் கன்னியாகுமரி வந்து ஷூட்டிங் இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. விஜயகாந்த் பேசணும்னு சொன்னா எவ்வளோ இருக்கு. முக்கியமா அவருடைய அந்த நட்புக்கு வந்து இலக்கணம் விஜயகாந்த். அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை பூரா வந்து அதை மறக்கவே முடியாது. நண்புக்கு வந்து எல்லாருமே அடிமையாகிடுவாங்க. அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் உயிரே கொடுக்க ரெடியா இருந்தாங்க, இருக்காங்க. நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார், அரசியல்வாதிகள் மேலேயும் அவர் கோபப்படுவார். ஏன் ஊடகம் மேலேயும் கோபப்படுவார். ஆனா யாருக்கும் அவங்க மேல கோபம் வராது. ஏன் சொன்னா இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் இருக்கு. சுயநலம் இருக்காங்க, ஒரு அன்பு இருக்கு. அவர் வந்து ஒரு தைரியத்துக்கும் வீரத்துக்கும் இலக்கமானவர். அவர்கிட்ட பழகினவருக்கு வந்து எல்லாருக்குமே அவரை பற்றி சொல்றதுக்கு எவ்வளவோ வந்து நினைவுகள் இருக்கு. எனக்கு வந்து எவ்வளவோ இருக்கிறது ஒரு 2 முக்கியமானது. எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர், மீடியா, ரசிகர்கள், மக்கள் எல்லாருமே வந்து அங்கே ரொம்ப தொந்தரவாக இருந்தது. கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ விஜயகாந்த் அங்கே வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அது என்ன பண்ணாலும் தெரியாது, எல்லாரையும் வந்து அங்கிருந்து சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்துலேயே இந்த ரூம் போடுங்க, யார் வராக்கிற பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அண்ணன்னு சொன்னாங்க. அதில் வந்து குடும்பத்தால் வந்து அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர், மலேசியா ஷோக்கான நடிகர் சங்கம் ஷோக்காக போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு. ரசிகர்கள் அவங்க எல்லாமே ரொம்ப சூழ்ந்துட்டாங்க. மீடியா இல்லாமல் வரவே முடியல. ஒரு 5 நிமிஷம் திண்டாடுறேன். அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பஸ்ஸில் வந்து பார்த்துட்டு அப்படியே இறங்கி வந்தார். இந்த டவல் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாரையும் ஒரு அடித்து விரட்டி அப்படியே ஒரு பாதியாக்கிட்டாங்க. அப்படியே பாதியாக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்கள் சொக்கமாக இருக்கீங்களே, ஒன்றும் ஆகலையேன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் கடைசி நாட்கள் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கேப்டன் அவருக்கு வந்து பொருத்தமான பேர். 71 பால், அவ்வளோதான். நல்ல பவுண்டரிஸ், பல சிக்ஸர்ஸ், நூற்றுக்கணக்கான இவங்களை குவித்து மக்களை மகிழ வச்சு
விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டார். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் யார்? விஜயகாந்த். வாழ்க விஜயகாந்த். நாம் நடிகர்